மதுரையில் 25 கிலோ கஞ்சா வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதிக்கு நீதிமன்ற வளாகத்திலேயே வைத்து குற்றவாளிகள் கொலை மிரட்டல் விடுத்து ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து ரத்தம் சொட்ட சொட்ட மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள் யார்? நடந்தது என்ன? கஞ்சா வழக்கில் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்த நீதிபதிக்கு நீதிமன்றத்தில் வைத்து கொலை மிரட்டல் விடுத்த குற்றவாளிகள் இவர்கள்தான். பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் என கூறி மிரட்டல் விடுத்தவாறு நீதிமன்ற கண்ணாடியை உடைத்து கையில் ரத்தம் சொட்ட சொட்ட நீதிபதி, வழக்கறிஞர், காவல்துறையினருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்தின் நடுநடுங்க வைக்கும் பின்னணி என்ன? மதுரை மாநகர் கீரைத்துறை காவல்துறையினருக்கு வில்லாபுரம் கருவேலங்காட்டுக்குள் கஞ்சா கடத்தப்படுவதாக கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி அன்று ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து அப்பகுதிக்கு சென்ற கீரைத்துறை காவல்துறையினர் அங்கு மரத்திற்கு கீழ் வெள்ளை சாக்குடன் நின்றிருந்த மதுரை முரட்டம்பத்திரி பகுதியைச் சேர்ந்த சகோதரர்களான பாண்டியராஜன், பிரசாந்த் இருவரையும் பிடித்து விசாரித்த போது அவர்களிடம் 25 கிலோ உலர் கஞ்சா இலைகள் இருந்ததை கண்டுபிடித்தனர். அப்போது அவர்களுடன் பாண்டியராஜனின் மனைவி சரண்யாவும் இருந்துள்ளார். பின்னர் மூவரையும் பிடித்து விசாரித்த போது மதுரை காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடியான வெள்ளைக்காளியின் அண்ணனான சண்முக வேலுதான் 25 கிலோ கஞ்சாவை வைத்திருக்குமாறு கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கானது மதுரை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு 1வது கூடுதல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வியாழனன்று வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை வந்தது. நீதிபதி ஹரிஹரகுமார் முன்பாக நடந்த விசாரணையில் மூவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் மற்றும் பாண்டியராஜனின் மனைவி சரண்யா ஆகிய மூவருக்கும் தலா 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர்களை சிறையில் அடைப்பதற்காக காவல்துறையினர் அழைத்துச் செல்ல தயாராகினர். நீதிமன்றத்தின் உத்தரவை கேட்ட குற்றவாளிகளான பாண்டியராஜன் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்த் ஆகிய இருவரும் திடீரென நீதிபதிக்கு கொலை மிரட்டல் விடுத்ததோடு நீதிமன்றத்தின் கண்ணாடிகளை கையால் உடைத்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். கைகளில் ரத்தம் சொட்ட சொட்ட கிளாமர் காளி கொலை வழக்கில் எதற்கு சுபாஷ் சந்திர போஸை என்கவுண்டர் செய்தீர்கள் என மிரட்டியதோடு நாங்களும் வெள்ளைக்காளி பசங்கதான் என கூறிக்கொண்டே மிரட்டல் விடுத்தனர். நாங்கள் ஜெயிலிலிருந்து வெளியில் வந்து நீதிபதியை கொல்லாமல் விடமாட்டோம் என கொலை மிரட்டல் விடுத்து நீதிமன்றத்தை அதிர வைத்தனர். இறுக பிடித்துக் கொண்ட காவலர்களை தாக்க முயன்ற குற்றவாளிகள் காக்கி சட்டையில் இரத்தக்கரை படிய வைத்ததோடு ஆபாச வார்த்தைகளால் பேசி காவல்துறையினருக்கும் மிரட்டல் விடுத்தனர். இதனால் காவல்துறையினரே மிரண்டு போய் செய்வதறியாது திகைத்து நின்றனர். பின்னர் இருவரையும் பலத்த பாதுகாப்போடு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் பாதுகாப்பிற்கு அழைத்து வந்த காவல்துறையினர் அளித்த புகாரின் கீழ் இருவரையும் அண்ணாநகர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் குருசாமி மற்றும் வெள்ளைக்காளி தரப்பு மோதலில் அடுத்தடுத்து 22 கொலை சம்பவங்கள் அரங்கேறி மதுரையை கொலை காடாக மாற்றின. சமீபத்தில் குருசாமி தரப்பான கிளாமர் காளி கொலை வழக்கில் வெள்ளைக்காளியின் ஆதரவாளரான
சுபாஷ் சந்திர போஸை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்தனர். இந்த நிலையில் கஞ்சா வழக்கில் கைதான இந்த வெள்ளைக்காளியின் ஆதரவாளர்கள் நீதிமன்றத்திலேயே எந்தவித அச்சமும் இன்றி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் மதுரையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீதிபதிக்கே பாதுகாப்பற்ற நிலைமையை உருவாக்கும் வகையில் மிரட்டல் விடுத்த இதுபோன்ற குற்றவாளிகள் மீது காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு கடும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.